திமுக அதிமுகவை சேர்ந்தவங்களாவது எங்க கட்சிக்கு பெண்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்திருக்காங்க. தாவேக்கா சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு நகைச்சுவையின் உச்சம். எங்க விஜய் அண்ணனோட போட்டோவை A4 எப்படி திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு விழும், அதிமுகவுக்கு பெண்கள் ஓட்டு விழும், ஆனால் தாவேக்காவுக்கு பெண்கள் ஓட்டு விழுவாது. அது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? எந்த சயின்டிஸ்டில் போய் கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு தெரில. சரி, ஓகேம்மா, எங்களுக்கு எப்படி சொல்கிறது, பெண்கள் ஓட்டு விழுகாது. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு பெண்கள் ஓட்டு விழுமா என்ன? ஸோ அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எதுக்காக பெண்கள் ஓட்டு போடணும்னு சொல்கிறீங்க? எதற்காக ஓட்டு போட்டிருக்காங்க? ஸோ அப்படி பெண்கள் பெருவாரியாக ஓட்டு போட்டிருந்தா நீங்கள் ஜெயிச்சிருக்கலாமே, ஏன் ஜெயிக்க மாட்டீங்க? சரி, ஓகே. இப்போ எதனால் பெண்கள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும் தெரியுமா? அண்ணன் இருக்கார்ல, சீமான் அண்ணன், அவர் என்ன பண்ணார், பாலியல் வழக்கில் மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட பல வருஷமாக நான் பண்ணவே இல்லை, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது, திமுக அந்த லேடிஸை கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுச்சு, என்னை எலெக்ஷன் அப்போ என்னை மிரட்டுறாங்க, ஸோ திமுக பரப்புற அவதூறு அந்த பெண்ணை வச்சு பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னது நான் சொல்லலை, உங்கள் கட்சியோடைய தலைவர் சீமான் அவர்கள் சொன்னாப்புல. ஓகேவா? ஸோ அதற்காக அவருக்கு பெண்கள் ஓட்டு போடணுமா? நீங்கள் ஒரு பெண்ணோட கள்ள தொடர்பு வைக்கிறது பிரச்சனை கிடையாது, அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் கோர்ட்டில் போயிடுச்சு. கோர்ட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட பல வருஷமாக பொய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. ஒரு தலைவனுக்கு தகுதி குறைந்தபட்சம் உண்மையை பேசணும். ஆனால் பல வருஷம் வெறும் பொய்யா பேசிக்கிட்டு இருந்தவர் கடைசியில் போய் எதுக்காக மன்னிப்பு கேட்டார்? தான் மேலே தப்பே இல்லை, என்ன நீங்கள் ரொம்ப உத்தம புத்திரன், திமுக தான் அந்த பொண்ணை அழைச்சிட்டு உன்னை பழி வாங்குறாங்கன்னு சொன்னேன். அப்படி உள்ள நீ எதுக்கு கோர்ட்டில் போய் அந்த கேஸில் போய் மன்னிப்பு கேட்ட? அப்போ அதுலேயும் தெரியல நீ ஒரு ஃப்ராடு, நீ அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணுமா? அதாவது தமிழ்நாட்டு பெண்கள் குறிப்பாக தாவேக்காவுக்கு பெண்கள் ஓட்டு விழுகாது. எதனால் விழுகாது? இன்னைக்கு உள்ள கட்சியிலேயே தாவேக்காவுக்கு தான் பெண்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு கூட்டமும் போட்டாலும் ஆண்களை விட பெண்கள் இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக இருக்காங்க. எல்லாம் இளம் பெண்கள், புரியுதா? அரசியலுக்கே வர பயந்தவங்களாம் இன்னைக்கு அரசியலுக்கு வராங்க. அதற்கு முக்கிய காரணம் டிவிக்கே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுமா?